ஹலோ மக்களே, இன்னைக்கு சம்பவம் என்னன்னா, கடவுள் அவதாரம் எடுக்கிறது கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா ஒரு மனுஷன் அவதாரம் எடுக்கிறது நேர்ல பாத்திருக்கீங்களா? நாங்க பார்த்தோம். அப்படி என்ன நடந்துச்சுன்னு சொல்றேன் கேளுங்க. ஒரு வீட்ல வேலைக்கு போனோம். நாங்க வேலை பார்க்கறது வீட்டு ஓனர் பார்த்துக்கிட்டே நின்னாரு. அந்த நேரத்துல வயசான ஒரு ஆளு யாசகம் கேட்டு வந்தாரு. அந்த வயசானவரும் வீட்டு ஓனரை பார்த்து, ஐயா ஏதாச்சும் தர்மம் இருந்தா போடுங்கன்னு கேட்டாரு. இத கேட்ட அந்த வீட்டு ஓனரு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம உடனே உதவி பண்ணுவாருன்னு சொல்ல போறேன்னு தானே நீங்க நினைக்கிறீங்க? அதுதான் இல்ல. ஆனா அங்க நடந்த விஷயமே வேற. அவரு ஒரு செகண்ட் கூட யோசிக்காம, ஐயா வீட்டு ஓனர் இங்க கிடையாது, வெளியில போயிருக்காரு, நாங்க இங்க வேலை பார்த்துட்டு இருக்கோம் அப்படி என்ன வாய்க்கூசாம சொல்றாரு. அடே பேயில போமா. இத நாங்க யாருமே இல்லாத நேரம் சொல்லி இருந்தா கூட பரவாயில்ல. எங்களோட கெட்ட நேரம் நாங்க அதே இடத்துல இத கேட்டுட்டு நிக்கிறோம். அந்த நொடி எங்களோட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இந்த ஆள்கிட்ட எப்படிடா நம்ம சம்பளம் கேட்கறதுன்னு இருந்துச்சு. விட்டா மறுநாள்ல இருந்து எங்க கூட வேலைக்கு வந்துடுவாரு கூட. கடவுள் ஒரு அவதாரம் எடுக்கணும்னா ஒரு தடவைக்கு பல தடவை யோசிச்சுதான் அவதாரம் எடுப்பார். இப்பதான் தெரியுது கடவுள் அதுக்கப்புறம் ஏன் எந்த அவதாரம் எடுக்கலேன்னு. கடவுளை விட பவரான ஆட்கள் எல்லாம் பூமியில இருக்கும்போது அவர் எப்படி இன்னொரு அவதாரம் எடுப்பாரு? சொல்ல போனா பச்சோந்திக்கு எப்படி நிறம் மாறணும்னு இவரு தான் கிளாஸ் எடுத்துருப்பாரு போல. குடிக்க தண்ணி கேட்டா தரமாட்டேன்னு சொல்ற வீட்டு ஓனரை பார்த்திருக்கேன். வீட்டு ஓனரே நான் வீட்டு ஓனர் இல்லைன்னு சொல்ற ஓனரை இப்பதான் பாக்குறேன். அந்த வீட்டு ஓனர் பண்ணன வேலைக்கு கையில இருந்த பிரஷ்ஷை கீழே போட்டுட்டு அந்த பெரியவரு கூட தர்மம் கேட்க போயிருக்கிறான். இவனுங்க கூட குடும்பம் நடத்துறது ஒண்ணுதான், பேய்க்கு பேணு பாக்குறது ஒண்ணுதான். வெரி பேட். இதை விட சிறப்பான சம்பவம் ஒண்ணு அடுத்த வீடியோல இருக்கு.